திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே. ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதகடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. அருள்மிகு ஓசை கொடுத்த நாயகுடனாகிய அழகிய சிற்றம்பலமுடையார் திருவடிகளை போற்றி வணங்கி, அருள்மிகு அறம் வளர்த்த நாயகியுடனாகிய செம்பற்சோதிநாத பெருமான் திருவடிகளை போற்றி வணங்கி, அருள்மிகு அபிராமி அம்மையுடனாகிய அமிர்தகடேஸ்வரர் திருவடிகளை வணங்கி, அடியனுடைய ஆத்மநாத சுவாமி தையல் நாயகுடனாகிய வைத்தியநாத பெருமான் திருவடிகளை வணங்கி, மணிவாசக பெருமான் திருவடிகளை போற்றி வணங்கி, அடியேனுக்கு இது போன்ற ஒரு வாய்ப்பு அளித்த பன்னிரு வளர்ச்சி கழகத்தை சார்ந்த அடியார்கள் திருவடிகளையும், நால்வர் நற்பணி மன்ற அடியார்களின் திருவடிகளையும், இந்த கோயில்ல பூஜை சிறப்பா ஒவ்வொரு காலமும் செய்து கொண்டிருக்கக்கூடிய 3000 தீட்சதர்கள் ஒருவரா நமக்குள்ள வந்து இருக்கக்கூடிய, நம்மளோட ஒருத்தரா இருக்கக்கூடிய அவங்க தீட்சதர்கள் திருவடிகளையும், அவருக்கு துணையா இருக்கக்கூடியவங்களையும், அவரோடைய இந்த பூஜை சிறப்பா காலத்துல நடக்கிறதுக்கு எத்தனையோ அடியார்கள் துணையா இருக்கிறாங்க, அவங்களோட திருவடியும், வந்திருக்கக்கூடிய அனைத்து அடியார்கள் திருவடிகளையும் வணங்கி, இறைவனது திருவருளையும் குருநாதருடைய குருவருளையும் அடியார்களுடைய ஆசீர்வாதங்களையும் தலைமேற்கொண்டு மணிவாசக பெருமானை வணங்கி, உட்கார வச்சவங்களுக்கே தெரியும் மணிவாசகர் பாட்டுக்கு பொருள் சொல்ல முடியாதுன்னு அடியேனை விட உட்கார வச்சவங்களுக்கு தெரியும் கண்டிப்பா. இருந்தாலும்
இந்த வில்வ மரத்துக்கு அடியில உட்கார்றதே உடம்புல ஒரு அதிர்வா இருக்க மாதிரி இருக்கு இன்னைக்கு, என்னவோ தெரியல. ஒன்றும் போதா நாயேனைன்னு சுவாமி சொன்னதோட பொருள் இன்னைக்குதான் புரியுற மாதிரி இருக்கு. 10, 11, 12 பாடல்களை சிந்திக்கிறதுக்கு முன்னாடி இந்த 20 பாடல்களையும் இசையோடு இசைத்த சகோதரிகள் திருவடிகளை வணங்கி, சிறப்பாக இசைத்த திருவடிகளை வணங்கி, 9 பாடல் வரைக்கும் பொருள் சொன்ன அடியார்கள் திருவடிகளையும் வணங்கி, 20 வரைக்கும் சொல்ல போக அடியார்களோட திருவடியும் வணங்கி, 10, 11, 12 பாடல்களை சிந்திக்கிறதுக்கு முன்னாடி அடியேனுடைய சிந்தனையை அடியார்களோட பகிர்ந்துக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். மணிவாசகர் சலமுடைய சலந்தரன் தன் உடல் தடிந்த நல்லாழி நலமுடைய நாரணர்கன்று அருளியவார் என்னேடி நலமுடைய நாரணன் தன் நயனம் இடந்து அரண் அடி கீழ் அலராக இட ஆழி அருளினன் கான் சாழலோன்னு சுவாமி சொல்றார். சலந்தரனை பிளந்த ஆழியை யாருக்கு கொடுத்தாருன்னா மகாவிஷ்ணுக்கு கொடுத்தாராம் சுவாமி. அதெல்லாம் எப்போ நடந்ததுன்னு தெரியாது. ராவணனுக்கு வாள் கொடுக்கிறார், அர்ஜுனனுக்கு பாசுபதம் கொடுக்கிறார். நம் அருளாளர்களுக்கு என்ன கொடுத்தாரு? நம் அருளாளர்களுக்கு அஸ்திரமா சொல்லையே தரார். நம்ம அருளாளர்களுக்கு எல்லாம் என்ன கொடுத்தாரு இந்த கலியுகத்துலன்னு கேட்டா, சொற்களையே அஸ்திரமாவும் ஆயுதமாவும் கொடுத்தார். ஏன்னா புத்தர் சமன் கழுக்கையர் பொய்களா சித்தத்தவர்கள் தெளிந்து தேறின வித்தக நீர் அணிவார் வினைப்பகைக்கு அத்திரம் ஆவன அஞ்செழுத்துமே. ஞானசம்பந்தர் கூட ஒருத்தர் இருந்து சொல்றாரு, புத்த நந்தியோட தலையும் உடலும் வேறு வேறா ஆகுது. அங்க ஆயுதம் பயன்படுத்தினாங்களா? கிடையாது. சொல்லே ஆயுதம், சொல்லே ஓடத்தை செலுத்துது, சொல்லே சாம்பலை பெண்ணாக்குது, சொல்லே உயிர் இழந்தவங்களை பிழைக்க வைக்குது. எல்லா அற்புதங்களையும் சுவாமி இப்போ நம்ம காலத்துல எப்படி கொடுத்துருக்காருன்னா அந்த சொல்ல நமக்கெல்லாம் கொடுத்துட்டு போயிருக்காங்க நம்ம அருளாளர்கள். அவ்வளவு வீரியமிக்க சொற்களாக அதனோட அருமை நமக்கு தான் புரியலையோ அப்படிங்கிற எண்ணம் தான் இதுல இருக்கு. அதோட அப்படி உள்ள திருமுறை. அதனாலதான் ஞானசம்பந்தர் என்ன சொல்றாரு, பிறந்த பிறவியில் பேணி எம் செல்வன் கடலடைவான். ஏன்னா ஒரே பிறவியில சுவாமிய தவம் பண்ணிலாம் போக முடியாது, அவருக்கு தெரியுது. அதனாலதான் சொல்றார், பிறந்த பிறவியில் பேணி எம் செல்வன் கடலடைவான் இறந்த பிறவி உண்டாகில் இமையவர் கோன் அடிக்கன் திறம்பையில் ஞான சம்பந்தன செந்தமிழ் 10 வல்லார் நிறைந்த உலகில் வானவர் கோனோடும் கூடுவரே அப்படின்னு சொல்றார். ஒருவேளை உனக்கு இறந்ததுக்கு அப்புறம் ஒரு பிறவி வந்துன்னா நீ கவலைப்படாத. முன்னாடி உள்ளவங்களுக்கு கிடையாது, இப்போ ஞானசம்பந்தரோட தமிழ் இருக்கு. அதை கொண்டு நீ என்ன பண்ணிடலாம், எளிதா வானலோகம் போயிடலான்னு சுவாமி அழகா சொல்லியிருக்கார். பாடல்களுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம எல்லா அடியார்களுக்குள்ள ஒரு 3 கேள்வியை வைக்கிறேன். கருணாமூர்த்தியா இருக்கக்கூடிய ஞானசம்பந்தர் குழந்தை ஏன் 8000 பேரை கழுவுல ஏத்துனாரு, ஏத்தும் போது பேசாம இருந்தார் சுவாமி அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குள்ளேயும் இருக்கு. முதல் கேள்வி. 2வது கேள்வி, உருகி உருகி பாடிய நாவுக்கரசு பெருமான் ஏன் சுவாமி அந்த கடைசி காலத்துல பெண்களை அனுப்புறார். 3வது, ஞானசம்பந்தர் ஜோதியில கலந்தார், சுவாமிக்கு வெள்ளான வந்தது, சுந்தரருக்கு ஐக்கியமாகிறார் தில்லையில. யாரு? மணிவாசகர். நாவுக்கரசர் என்ன ஆனார்? ஏன் சுவாமி கழுவுல ஏத்தும் போது சும்மா இருந்திருப்பார்? ஏன் அமைதியா இருந்துட்டார் ஞானசம்பந்தர்? அப்படி கருணையின் வடிவமா இருந்த குழந்தையாச்சே, ஏன் சுவாமி அதை தடுக்கல? இல்ல அவர் எது நினைச்சிருந்தாலும் நடந்திருக்குமே, ஏன் செய்யல சுவாமி? நேத்து அம்மா அழகா பேசினாங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா அது என்ன வீட்டுக்கும் கேடு, நாட்டுக்கும் கேடு. நான் இந்த செய்தியை சொல்லலாமா வேணாமா அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருக்கேன். நான் நேற்று எனக்கு வர முடியல, சனி ஞாயிறு வெளியே தான் போயிடுவேன் கண்டிப்பா. அதனால நேற்று கேட்க முடியல நேரம். சரி காலையிலே போட்டு அவங்க அது மாதிரி பேசிட்டு இருக்காங்க முதல் பாடலுக்கு. அப்புறம் காலையிலே சுவாமி கிட்ட வந்தேன்.
சுவாமி இந்த செய்தியை சொல்லலாம்னு நீங்க உத்தரவு கொடுத்தா சொல்றேன், இல்லைன்னா அடியேன் வந்து இப்போதைக்கு சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். சரி எப்படி சொல்லுவாருன்னு தெரியல. என்னைக்குமே பூவை உடனே கொடுத்ததும் கையில எனக்கு ஒரு பூ கிடைக்க இன்னைக்கு கிடைக்கல. சரி அப்ப இன்னைக்கு சொல்லக்கூடாது அப்படின்ற முடிவோட படியில இறங்கி வந்துட்டேன். அப்போ அந்த அடியார் தான் என்ன பண்றாங்க, ஓடி வந்து அந்த சுவாமி மேல இருந்த அந்த ஒரு பூவை கொண்டு வந்து கையில கொடுத்தம்மா இந்தாங்க அப்படி. அப்ப நான் என்ன சொல்லிட்டேன், அப்ப சுவாமி சொல்லிட்டாரு இன்னைக்கு அப்படின்னு. சமணர்களை பத்தி எவ்வளவோ சொல்றாங்க. ஆடை இல்லாம இருந்தாங்க, கையில தான் உண்டாங்க. அவர்கள் முனிவர்கள்னு சொல்றோம். அதாவது என்னதுன்னா துறவிகள்னு சொன்னாங்க. சமண துறவிகள் தான் அவர்கள்லாம். எங்கிருந்தோ அகதிகளா வந்தவங்க தான் அவங்க. அவ்வளவு பேரும் வந்து நம்ம நாட்டுல அவ்வளோ கேடு விளைவிச்சாங்கன்றது தான். அதுல இருந்து விடுபடுறதுக்காக தான் எவ்வளவோ போராட்டம். அதுல நாவுக்கரசர் சொல்லலாமான்னு தெரியல, சுவாமி பதிவு பண்றார் ஒரு தாண்டகத்துல. இப்ப உள்ள மாதிரி அப்பெல்லாம் வீடுகள்ல எல்லாம் யாரும் குளிக்க முடியாது. எங்கேயோ உள்ள நீர்நிலைகள்ல போய் குளிக்கணும், பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும். அந்த மாதிரி ஒரு சூழல்ல முலை மூடி நீராடா பெண்கள் முறைமுறையால் நம் தெய்வம் என்று தீண்டி சொல்லும் போதே உடம்பு நடுங்கு. தலைவரிக்கும் தன்மையர்களாகி நின்று தவமே என்று அவமே செய்து தக்கது ஓரார்னு பதிவு பண்றார் சுவாமி. துறவியா இருக்கிறவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொல்றாருன்னா, பெண்களை தீண்டினார்ன்றத பதிவு செஞ்சுட்டார் சுவாமி. அப்ப அது எவ்வளவு பெரிய கொடுமை நடந்திருக்கு பாருங்க. அதனாலதான் சுவாமி வந்து அவங்களை அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டார். ஆனா எப்பவும் சொல்லுவோம் இல்ல, அந்த அடியார்கள்லாம் இருந்த அந்த மடத்துக்கு தீ வச்சார். அதனாலதான் சுவாமி வந்து அடியார்களுக்கு துன்பம் கொடுத்ததால. நீங்க நினைச்சு பாருங்களேன், சுவாமிகிட்ட போய் கேட்கிறார், வேத வேள்வியை நிந்தனை செய்துடல் ஆதமில்லி அமனோட தேரரை வாதில் வென்று. நான் வெல்லணும்னு கேட்கல சுவாமி, அழிக்க திருவுள்ளம் பண்ணுங்க சுவாமி. வாதில் வென்று அழிக்க திருவுள்ளமே ஞாலம் நின் புகழே மிக வேண்டும் தென் ஆலவாயில் உரையும் எம் ஆதியேன்ற. நீற்று மேனியர் ஆயினர் மேலுற்ற காற்று கொள்ளவும் நில்லா அமணரை. திருநீர் பூசினவங்க மேலப்பட்ட காத்து என் மேல படக்கூடாதுன்னு நினைப்பாங்களாம் அவங்க மேல. அப்படி நீற்று மேனியர் மேலுற்ற காற்று கொள்ளவும் நில்லா அமணரை தேற்றி வாது செய்ய திருவுள்ளமேன்னு சுவாமி கிட்ட வந்து நீங்க திருவுள்ளம் செய்யணும், எப்படியாவது இவன் இந்த அமணர்கள்ட்ட நான் வந்து என்ன பண்ணணும், வாதம் செய்து அழிக்கணும்னு சுவாமி கேட்கிறார். இதுக்கு முன்னாடியே என்ன சொல்லிட்டு வந்தார், திருமறை காட்டிலேன்னு வெளியே வர்றார் சுவாமி. அப்ப நாவுக்கரசரும் வரேங்கிறார், வேணான்றாரு. வேணான்னு அவர் அங்கேயே விட்டுட்டு கிளம்பும் போதுதான் வேயுறு தோழி பங்கனை பாடும்போது கொத்தலர் குழலியோடு விசையற்கு நல்கு குணமாய வேட விகிர்த்தன் மத்தமும் மதியும் முடிமேல் அணிந்தன் உளமே புகுந்த அதனால் புத்தரோடு அமனை வாதில் அழிவிக்கும் மன்னல் அழிவிக்கும் மன்னல்னு அங்கேயே போட்டார். அவங்களை என்ன செய்ய போகுது, சுவாமியோட திருநீரை அழிக்க போகுதுன்ட்டார். 8000 பேர் கழுவுல ஏற போறாங்கன்றத மறைக்காட்டிலே சொல்லிட்டார். சுவாமியோட திருநீரை அவங்கள அழிச்சிடும். வேற ஏதாவது இப்ப கூட தான் யார் நாத்திகம் பேசாம இருக்காங்க பாருங்க. எல்லாரும் தான் ஒண்ணு சொன்னா நம்ம, அதுவும் நம்மளை இந்துக்கள்னா ஏதேதோ சொல்லதான் செய்றாங்க. எல்லாரும் நம்மளே போயிட்டு இருக்கோம், சுவாமி போக மாட்டாரா? அந்த மாதிரி கொள்கையில வேறுபாடு இருந்தா சுவாமி போயிருப்பார். அவங்க பாட்ட பேசுறவங்க பேசட்டும், நம்ம பாட்ட நம்மளோட வேலையை செய்யலாம். இது போன்ற இடையூறுகள் எல்லாம் அவங்க பண்ணியிருக்காங்கன்றதுனாலதான் சுவாமி என்ன பண்ணார், 8000 பேரும் அதுவும் அவங்க வாயாலதான் வருது. அந்த வீரியம் ஏற 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 இந்த குட்டி குழந்தைகிட்ட நம்ம வந்து தோத்துட்டோமேன்ற அந்த பதட்டம், அதனால அவங்க அந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. சரி எப்படியும் அடுத்தது நம்ம மந்திரம் ஜெயிச்சிரும் நினைக்கிறாங்க. ஒன்னும் வேலைக்கு ஆகல, எந்த மந்திரமுமே ஜெயிக்காம போகுது. சுவாமி அவ்வளவு வீரியமா இருக்கார். ஞான சம்பந்தர் முன்னாடி அவங்க மந்திரம் ஜெயிக்கல, அதுக்கு முன்னாடி ஜெயிச்சிருந்திருக்கு. அந்த நம்பிக்கையில தானே போடுறாங்க எல்லாத்தையும், அத்தின்னு போடுறாங்க எழுதி. அதுக்கு முன்னாடி ஜெயிச்ச மந்திரம் குழந்தை முன்னாடி ஜெயிக்கல. அதனால அவங்க வாயாலே வருது, அப்படி நாங்க தோத்துட்டோம்னா நாங்களே கழுவுல ஏறுறோம். உடனே குலச்சிறையார் என்ன பண்ணார், 8000 பேருக்கு கழுவு ஏற்பாடு பண்றார். ஏற்பாடு பண்ணி 8000 பேரையும் கழுவுல ஏத்துனாங்க. 2வது கேள்வி, அதுவும் சொல்லலாமான்னு தெரியல, அது அடுத்த தடவை வேணா சுவாமி திருவுள்ளம் பண்ணா சொல்லலாம்.
நாவுக்கரசு பெருமானும் அப்படிதான். அவர் யாருன்னு பதிவு பண்றாருன்னா சுவாமி வாயாலேயே வருது. என்னன்னு வருது? முன்னையே முனியாகி நம்மை அடைந்தனம்னு திரகதியார்ட்ட சொல்றாரு சுவாமி. அதனால நான் தக்க நேரம் வரும்போது சூளை கொடுத்து தடுத்தாட்கொள்வோம்ப்பா அப்படின்னு சொல்லி அவரை வந்து தேர்த்தி வச்சிருக்காங்க. அதோட இல்லாம ஒண்ணுமே இல்லை, நாவுக்கரசரோட காலத்தை யோசிப்போம் பாருங்களேன். என்னவோ நாவுக்கரசர் ராவணனுக்கு உபாயம் சொன்னார், கீதம் பாடுன்னு சொன்னார் அப்படின்னு நம்ம விளையாட்டம் சொல்லக்கூடிய காலம் எப்ப இருக்கும்னா, சுவாமி கிட்ட அழுத்தினதுக்கு அப்புறம் பாடி என்ன வாங்குறார்? முக்கோடி வாழ்நாள் வாங்குறார். சந்திரகாந்தம்ன்ற வாழ் வாங்குறார் சுவாமி கிட்ட. அப்போ இந்த நிகழ்வு நடந்ததுக்கு அப்புறம் ராவணன் முக்கோடி வாழ்நாள் வாழறான். முக்கோடி வாழ்நாள்லாம் நீங்களே நம்மளே கணக்கு பண்ணிக்கணும். இப்ப நம்ம 100 வயசுனா எத்தனை வருஷம் வாழறோம்? வெறும் ஒரு 36,500 நாள் தான் நம்ம வாழ்க்கை. 100 வயசுனா அப்போ அது மாதிரி முக்கோடி வாழ்நாள் 300 லட்சம் அவ்வளவு வாழ்நாள் வாழ்ந்ததுக்கு அப்புறம் மகாவிஷ்ணு ராமாவதாரம் எடுக்கிறார். எடுத்து ராவணனை வீழ்த்துறார். அது எப்போ? திரேதாயுகத்துல நடந்தது. வாகீசர் அப்பவும் இருக்கார். எந்த யுகத்துல நடந்தது அப்போ? அப்ப இருந்தார் முனிவரா இருக்கார் சுவாமி. அதுக்கப்புறம் திரேதாயுகம் வருது. ராமரோட காலம் முடிஞ்சா துவாபர யுகம் வருது. கலியுகத்திலே இப்ப 5000 வருஷத்துக்கு மேல ஓடி போச்சு. 1300 வருஷத்துக்கு முன்னாடி தான் சுவாமி பிறவி எடுக்கிறார். அது வரைக்கும் முனிவராவே எங்க இருக்கார்? மேல இருக்கார் சுவாமி. திருநாவுக்கரசு வளர் திருத்தொண்டின் நெறிவாழ வருஞான தவமுனிவர் வாகீசர் வாய்மை திகழ் சேக்கிழாரோட வாக்கு. இந்த திருத்தொண்டுன்னா என்ன எப்படின்னு சொல்லி வாழறதுக்காக, நாவுக்கரசரா வாழறதுக்காக வராராம் வருஞான தவமுனிவர். வாகீசர் வாய்மை திகழ் பெருநாம சீர்பரவல் உருகின்றேன் பேருலகில் ஒரு நாவுக்கு உரை செய்ய ஒண்ணாமை உணராதேன்னு சேக்கிழாரோட வாக்கு. என்னோட ஒரு நாவு பத்தலையே இவரோட பெருமையை சொல்றதுக்கு. அப்பவே முனியா இருந்தவர், அத்தனை காலம் முனியா இருந்திருக்கார், முனிவரா இருந்திருக்கார். 3வது என்ன கேள்வி கேட்டோம்? அது மாதிரி இவங்க 3 பேரும் சுவாமியோட ஐக்கியம் ஆனார் சொன்னாங்கல்ல. சுவாமி என்ன சொல்றாருன்னா, திருப்புகலூர் சுவாமி கிட்ட போய் என்ன பண்ணுவார்னா அமர்ந்திருந்தார்னு முடிச்சிருவார் சேக்கிழார். அவர் எப்படி போய் சுவாமியை அடைஞ்சார் அப்படிங்கிறத அப்புறம் அவர் சொல்லலாம் நமக்கு எப்படி தெரியும்? சுவாமிக்கெல்லாம் அவ்வளவு ஒரு ஆற்றல். திருநாவுக்கரசு பெருமானால முடியாதது எதுவுமே கிடையாது. அவர் நினைக்கணும்னா இந்த உடம்ப அப்படி கரைக்கிறதுக்கு முடியும், மற்றவங்கள மாதிரி கரைச்சிருப்பார். அவர் ஏன் கரைச்சிருக்கலன்னா, இப்படி ஒருத்தவங்க கூட நம்ம இருந்துட்டோமேன்னு அதே குற்ற உணர்வு. அதனால போய் உட்கார்றா. சுவாமி எப்படி பண்ணி நம்மளை எடுத்துக்கணுமோ எடுத்துக்கட்டும்னு போய் உட்காந்துட்டார். ஆண்ட அரசு அமர்ந்திருந்தார் தான், போய் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். நாவுக்கரசு பெருமானோட வரலாறை முடிக்கும் போது ஆண்ட அரசு அமர்ந்திருந்தார் முடிச்சுடுவார். அதோட ஒண்ணுமே இருக்காது. அதுக்கப்புறம் சுவாமி கிட்டே விட்டுட்டார். என்னை எப்படி எடுத்துக்கணுமோ நீங்க எடுத்துக்கோங்கப்பா, உங்கள்கிட்ட வந்து சரணாகதி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்துடுறார் சுவாமி. அதனால 10வது பாடல், பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர். நம்ம எப்பவுமே சுவாமினாலே அண்ணாந்து பார்ப்போம், அதை உடைக்கிறார் மணிவாசகர் இந்த பாட்டுல. நம்ம எப்பவுமே சுவாமினா அண்ணாந்து மேல இருந்தா தானே சுவாமி அடிச்சு தள்ளுறாரு பாதாளம் வரைக்கும். 7 லோகம் கடந்து அதுக்கும் கீழே இருக்காராம் சுவாமி. பாதாள லோகம்னா 14 லோகம் பூமியை மையமா வச்சு கீழே 7 லோகம், பூமியோட சேர்த்து மேல 7 லோகம் அப்படிதான் வச்சிருக்காங்க. அத 3ஆ சொல்லணும்னா பூலோக புவலோக சுவலோகம்னு சொல்றாங்க. இவர் என்ன பண்றார்? 7 லோகம். இது அடியனுக்கு ஒரு போன மாசம் ஒரு யாத்திரை பிரான்மலைன்னு, அதாவது இப்போ நம்ம தேவார பாடல்ல வந்து கொடுங்குன்றம், திரு கொடுங்குன்றம்னு அந்த தலத்துக்கு பேரு. இதே அமைப்பு தான். இதெல்லாம் பாருங்களேன், சுவாமியோட திட்டம். எனக்கு தெரியுமா பாதாளத்தை பத்தி சொல்ல போறோன்ட்டு. அங்க எப்படி அமைஞ்சிருக்குன்னா அதே தான், மலையில சுவாமி இருக்கார், கீழே பாதாளத்துல சுவாமி இருக்க மாதிரி ஒரு அமைப்பு.
நடுவுல பூலோகத்துல சுவாமி இருக்க மாதிரி அமைப்பு, மேல கைலாயத்துல இருக்கிற மாதிரி சுவாமி அம்பாள் உட்கார்ந்துருக்க மாதிரி அருமையான ஒரு காட்சி. வந்தீங்க இல்லம்மா நீங்க எல்லாம், நம்ம பார்த்தோம்ல, தரிசனம் பண்ணோம்ல, அதுதான். அப்ப பாதாள லோகத்துல இருக்கிற சுவாமி, அப்படி கோயில் அமைப்பே அப்படிதான் இருக்கு. பாதாளம், பூலோகம், கைலாயம் அப்படிதான் சொல்றாங்க. ஐயர் சொல்லும் போதே அப்படிதான் சொன்னார். அப்ப அந்த பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர், இத மணிவாசகர் என்ன சொல்றாருன்னா, நான்முகன் முதலா வானவர் தொழுதெழ, பிரம்மா, தேவர்கள் இவங்க எல்லாரும் வழிபடுறாங்களாம். யார? வாமனாவதாரம் மகாவிஷ்ணு எடுக்கும் போது நான்முகன் முதலா வானவர் தொழுது எழ, இப்போ ஈரடியாலே மூவுலகத்தையும் அளந்தாராம். பூலோகம், புவலோகம், சுவலோகம்னு மூணையும் சுவாமி 2 அடியில் அளந்துட்டாராம். வாமனாவதாரம் எடுத்து பதிவு பண்றார் மணிவாசகர். நான்முகன் முதலா வானவர் தொழுதெழ ஈரடியாலே மூவுலக அளந்து, நாற்றிசை முனிவரும் ஐம்புலன் மலர போற்றிசை கதிர்முடி திருநெடுமால் அன்று. அப்படிப்பட்ட வாமனாவதாரம் எடுத்த மகாவிஷ்ணுவாலையும் பிரம்மாவாலையும் அடிமுடி காண முடியலையா. ஏன்னா பிரம்மாவுக்கு மேல உள்ள 7 லோகம் போக முடியும், இவருக்கு கீழே உள்ள 7 லோகம் போக முடியும். அதுக்கும் கடந்து சுவாமி நிற்கிறார். அதுக்கும் கடந்து கீழே போய்கிட்டே இருக்கு சுவாமியோட வியாபகம். மேல அதுக்கும் கடந்து போய்கிட்டே இருக்கு. சொற்கழிவுனா என்னன்னா, இந்த 36 தத்துவத்துல முதல்ல வர்றதுதான் அந்த நாதம். அந்த நாதம் ஒரு ரவுண்ட் வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கு மேல சொல்லுக்கு வேலை இல்லை. சொல்லுக்கு வேலை இல்லாத இடத்துல சுவாமி இருக்கார் வியாபகத்தில். கீழையும் அதே நிலைமை. அததான் சொற்கழிவு பாதமலர். பாரார் விசும்புல்லார் பாதாளத்தார் புறத்தார் ஆறாலும் காண்டற்கு அறியான் எமக்கெளியான் பேராளன் தென்னன் பெருந்துரையான் பிச்சேற்றி வாரா வழியருளி வந்தென் உளம் புகுந்த பேராசை வாரியனை பாடுதுங்கான் அம்மானேன்னு சொல்றார் சுவாமி. சொல்றார், பாரார் விசும்புல்லார் பாதாளத்தார் புறத்தார், 4ஆ பிரிக்கிறார் சுவாமி. நமக்கு பூலோகத்துல இருக்கிற நம்மளை மட்டும் தெரியுது, விண்ணுலகத்துல இருக்கிறவங்கள சொல்றாரு. பாதாள லோகத்திலையும் வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது இல்லாம புறத்திலையும் இருக்காங்கன்றார் மணிவாசகர். இந்த 3 லோகம் இல்லாம புறத்திலையும் இருக்கக்கூடியவங்க இருக்காங்க அப்படின்றத பதிவு செய்யறார். அப்படிப்பட்ட இந்த வியாபகம், சுவாமியோட வியாபகம் இப்ப நம்ம கேட்டுட்டு இருக்கோம் பாத்தீங்களா, இந்த சத்சங்கம். இதேதான் வேலை நமக்கு. என்ன இங்க கேட்கிறோம், மேல மேல போக போக அங்க கேட்டுக்கிட்டே போனாதான் அந்த கடைசி எண்டுக்கு போற வரைக்கும் கேட்டுதான் ஆகும். வேற வழியே கிடையாது. அது வரைக்கும் வரணும். இல்லைன்னா இங்க ஒண்ணு இங்க வந்து அடி வாங்கி பக்குவம் வரணும். இல்ல இங்க ஓரளவுக்கு தேறிடுச்சு, இதை கிளப்பிடுவோம்னா மேல அமைச்சிருவார் சுவாமி. அதுவும் எந்த லெவலுக்கு நம்மளோட பிரயாணம்னு தெரியல. அங்க போய் இதே உபதேசம் தான். அப்புறம் அதை கேட்டு பக்குவம் அடைஞ்சா இன்னும் கொஞ்சம் மேல மேல போல போய் இப்ப மணிவாசகருக்கு கிடைக்கக்கூடிய இந்த ஞானம் முழுசா கிடைக்கிற வரைக்கும் சுவாமி நம்மளை விட போறதில்லை. இப்ப மணிவாசகருக்கு, ஒரு ஞான சம்பந்தருக்கு, நாவுக்கரசருக்கு, சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு என்ன ஞானத்தை சுவாமி கொடுத்தாரோ அந்த ஞான விளக்கம் நம்ம ஆன்மாவுக்கு வர்ற வரைக்கும் சுவாமி நம்மளை விடவே மாட்டார். ஒண்ணு ஒரு இடத்துலயும் தப்பிச்சுக்கலாம், இந்த இடத்துலயும் தப்பிச்சிடணும். ஆனா ஏன் கேளுங்களேன், பட்டினத்தார் சொல்றார், தூர்க்க முடியாத குழியை வச்சு அனுப்பிடுறாரு. இந்த பூலோகத்துல ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டா, நாமளும் பிறந்ததுல இருந்து போட்டுக்கிட்டே இருக்கோம், அந்த குழிக்குள்ள போய்கிட்டே இருக்கு. மதியம் சாப்பிட்டா நைட்டுக்கு பசிக்குது, சாயந்தரம் சாப்பிட்டா நைட், அடுத்த நாள் கால், இப்படி பசி எவ்வளவு காலம் இதுக்காக வாழ்க்கை வாழறது, இதுக்காக போராடுறது. தூர்க்கவே முடியாத குழின்ற பட்டினத்தாரோட பாஷையில. அதனாலதான் அருளாளர்கள்லாம் இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு தான் உபாயம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த பசின்னு இதுல இருந்து வெளியே போயிடணும் எப்படியாவது. ஒரு மந்திரத்தை சொல்லியோ இல்ல அருளாளர்களோட பாடல்களையோ இல்ல திருமுறைகளை எதையாவது விழுந்து பிறண்டு சொல்லி இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் மேல போயிடணும்.
அதுக்கப்புறம் இதை நிரப்புற வேலை இருக்காது, காதுக்கு மட்டும்தான் வேலை. வேற ஏதாவது ஒரு சரீரம் கிடைக்கும் சுவாமி கண்டிப்பா. அந்த சரீரத்தை வச்சுக்கிட்டு கேட்டு கேட்டு அதுலயும் நம்ம விளக்கம், ஞான விளக்கம் அடைய 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 தான் அங்க மேல போக முடியும். அதைத்தான் மணிவாசகர் பதிவு பண்றார். அதனால்தான் போராடுறார் அவர் நம்ம கிட்ட, இதுலயே கடந்து உழண்டுடாதீங்க அப்படின்னு சொல்றார். பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர், போதார் புனைமுடியும் எல்லா பொருள். அதே மாதிரிதான் மேல சுவாமிய மேல பார்க்க, சரி கீழே அப்படி இருக்கு, மேல எப்படி இருக்கும்? நீ எந்த பொருள் மேல போனாலும் அதுக்கு முடிவா போய்கிட்டே இருக்கு சுவாமியோட வியாபகம். அங்க சொல்லுக்கும் வேலை இல்லாத அளவுக்கு வியாபகம் இருக்கு, அதுலதான் சுவாமி இருக்கார். வேதை ஒருபால் திருமேனி ஒன்றல்ல. இது ஒரு அழகான கோலம், இதையும் மணிவாசகர் தான் பதிவு பண்றார். அர்த்தநாரீஸ்வரரா சுவாமி இருக்காராம். இதை நம்ம ஐயா அழகா கிளாஸ்ல சொன்னாங்க. தோலும் துகிலும் குழையும் சுருள் தோடும் பால் வெள்ளை நேரும் பசுஞ்சாந்தும் பைங்கிளியும் சூலமும் தொக்க வளையும் உடை தொன்மை கோலமே நோக்கி குலைந்தூதாய் போத்தும்பேன். தொன்மை கோலம் என்ன அப்படின்னு சுவாமியோட கோலம் என்னன்னு கேட்டா அர்த்தநாரீஸ்வரர் தான் அப்படிங்கறது மணிவாசகர் பதிவு பண்ணியிருக்கார். தோலும் துகிலும் வார்த்தையை பாருங்க, சுவாமிக்கு தோளு, இங்க ஆடை. தோலும் துகிலும் குழையும் சுருள் தோடும் பால் வெள்ளை நீரும் பசுஞ்சாந்தும், அம்பாள் சாந்த அணிஞ்சிருக்காங்க, அவங்க பால் வெள்ளை நீரும் பசுஞ்சாந்தும் பைங்கிளியும் சூலம், இந்த பக்கம் சூலம், வளையும் உடை தொன்மை கோலமே, அப்படி சுவாமி அம்பால அழகா வர்ணிக்கிறார். இப்ப இந்த மாதிரி ஒரு திருமேனி உள்ள கோலத்தை இது ஒரு உருவம்னு சொல்றதான்னு கேக்குற. அர்த்தநாரீஸ்வரர் ஒரு கோலத்தை பேதை ஒருபால் திருமேனி ஒன்றல்லன். இப்ப இந்த திருமேனியை ஒண்ணுன்னு சொல்றதா ரெண்டுன்னு சொல்றதா? என்னன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்ற. பேதை ஒருபால் திருமேனி ஒன்றல்லன், வேத முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் போத உலவா ஒரு தோழம் தொண்டருளன். இதை நம்ம எல்லாரும் பாடும்போது தோழன் தோழன்னு சொல்லக்கூடாது. எப்போ அந்த தொண்டருக்கு முன்னாடி இந்து, தோழம் அப்படின்னா அது எண்ணிக்கை, சொல்லவே முடியாத அளவுக்கு சுவாமிக்கு தொண்டர்கள் இருக்காங்க இதுகால் வரைக்கும் அப்படின்னு சொல்றார் சுவாமி. ஒரு தோழம் தொண்டருளன், தோழன் தொண்டருளன், கோதில் குலத்தரன் தன் கோயில் பிணா பிள்ளைக்கால் ஏதவன் ஊர் ஏதவன் பேர் ஆருற்றார் ஆரையலார் ஏது அவனை பாடும் பரிசு ஏலோர் எம்பாவர். அப்படிப்பட்ட சுவாமிக்கு எந்த ஊர்? சுவாமிக்கு ஏதாவது ஒரு உருவம் இருக்கா? ஏதாவது ஒரு ஊர் இதுதான் அவரோட ஊருன்னு நம்ம சொல்ல முடியுமா? இல்ல இதுதான் அவரோட எல்லை, இதுக்கு மேல அவருக்கு இடம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அப்படி அணுவில் அணுவை ஆதிப்பிரானை, அணுவில் அணுவை 1000 கூறிட்டுன்றார் திருமூலர். இந்த வார்த்தையெல்லாம் உள்வாங்க முடியுமா நம்மளால? அணுவே கண்ணுக்கு தெரியாதுப்பா, அந்த அணுவை 1000 கூறா போடணுங்கிறார். அப்படி உள்ள அந்த 1000 கூர்ல ஒரு கூறா அந்த அணுவை நீ அணுகணும்னு நினைச்சுன்னா அணுகிடலாங்கிறார் சுவாமி. அணுவில் அணுவை அணுக வல்லார்க்கு அணுவில் அணுகை அணுகலாமேன்றார். ஒரு அணுவை 1000 கூறா. நம்ம விஞ்ஞானிகள் என்ன பண்ணிருக்காங்க, அணுவை நியூட்ரான் எலக்ட்ரான் புரோட்டான் சொல்லிட்டு இன்னும் வெற்றிடம் இருக்குன்னு நிக்கிறாங்க அணுவுக்குள்ள. அதுக்கு மேல போக முடியல நம்மளால. இவர் 1000 கூறா போடுறாரு. எப்படி போட முடியும்? நம்மளோட அறிவாலையோ ஆயுதத்தாலேயோ முடியாது, அவங்களோட ஞான வாளால போட்டிருக்காங்க அப்படி. அதே மாதிரிதான் சீவனை சொல்றார். ஒரு பசுவோட மயிரோட ஒரு மயிரை எடுத்துக்கிறதா, அதை 100 கூறா போட சொல்றார். அந்த 100 கூர்லேருந்து ஒரு கூரை எடுக்க சொல்றார். அதை 1000 கூறா போட சொல்றார். இந்த 100,000த்துல ஒரு கூறு என்னவோ அதுதான் உன்னோட ஆன்மா.
இது நமக்கு நம்மளோட அறிவுக்கு எட்டி பிடிக்க முடியாத ஞான விஷயம். இவங்களோட சொல்லெல்லாம் அதனாலதான் வீரியம். அவ்வளோ உயிர் சாம்பல் உயிரோட வருதுன்னா இப்படி உள்ளவங்க எப்படி அந்த அணுவை சேர்க்க மாட்டாங்க? அணு அணு அணுவா பாட்டுக்குள்ளே அப்படி க்ஷணத்துல எழுந்து வராளே பூம்பாவை. இந்த சொல்லுக்கு அப்படி ஆனா நம்ம ஒரு பாக்கியம் பண்ணியிருக்கோம். இதை தொடவோ காதால கேட்கவோ இதெல்லாம் சொல்றதுக்கு சுவாமி ஒரு பாக்கியம் வச்சிருக்காரு பாருங்களேன். அதனால இதை நினைச்சு நினைச்சு ஆனந்தம் தான் நம்ம படணும். அவ்வளோ ஒரு பொக்கிஷத்தை சுவாமி சொல்லியிருக்கார். அதே நாவுக்கரசு பெருமான் சுவாமியை சொல்லி பார்க்கிறார். எப்படி எல்லாமோ சொல்லுவார். அவர் நிறைய விதமா சொல்லுவார். இருநிலனாய் தீயாகி நீருமாகி, நம்ம நித்திய பாராயணத்துல வருது. இருநிலனாய் தீயாகி நீருமாகி இயமானனாய் எரியும் காற்றுமாகி அருநிலைய திங்களாய் ஞாயிறாகி ஆகாசமாய் அட்டமூர்த்தியாகி பெரு நலமும் குற்றமும் பெண்ணும் ஆணும் பிறருருவும் தம்முருவும் தாமேயாகி நெருநலையாய் நேத்து இன்றாகி நாளையாகி நிமிர்புண் சடையடிகள் நின்றவர். நமக்கு என்ன தோணுதுன்னா இந்த ஒரே பாட்டுல எல்லாமே முடிஞ்சிருச்சேன்னு தோணுது. அவர் போடுறாரு 11 பாட்டு சொல்லிட்டே போறாரு. இதே மாதிரி எப்படியெல்லாம் சுவாமியை சொல்லி பார்க்கலான்னு சொல்றார். மண்ணாகி விண்ணாகி மலையுமாகி வைரமுமாய் மாணிக்கம் தானேயாகி கண்ணாகி கண்ணுக்கோர் மணியுமாகி. ஒண்ணுமே இல்லை, இந்த கண்ணு இருக்குல்ல, நம்மளோட கண்ணு, அதை ஏதாவது நம்ம கண்ணு மாதிரியே ஒண்ணு யாராலையா செஞ்சிட முடியுமா? ஒன்ன கூட செய்ய முடியாது. கண்ணுக்குள்ள மணியா இருக்காராம். கண்ணாகி கண்ணுக்கோர் மணியுமாகி கலையாகி கலை ஞானம் தானேயாகி. வெறும் கலையை மட்டும் சுவாமி நம்ம கையில கொடுக்கலையாம், அந்த கலைக்குள்ள ஞானமா இருக்காராம் சுவாமி. அந்த ஞானம் இருந்தாதான் அந்த கலையை நம்மளால பயன்படுத்த முடியும். கலையாகி கலை ஞானம் தானேயாகி அப்படி சொல்றார் சுவாமி. பெண்ணாகி பெண்ணுக்கு ஒரு ஆணுமாகி பிரளயத்துக்கு அப்பால் ஒரு அண்டமாகி எண்ணாகி எழுத்தாகி எழுஞ்சுடராய் எம்மடிகள் நின்றவாறு. அப்படிதான் நிறைய சொல்றாரு. கல்லாகி கலராகின்னு ஒரு பாட்டம் அவ்வளவு எவ்வளவு சொல்றாரோ. சொல்லிட்டு கடைசி பாட்டுல என்ன சொல்றாரு? மாலாகி நான்முகனாய் மாபூதமாய் மறுக்கமாய் அருக்கமாய் மகிழ்வுமாகி பாலாகி என் திசைக்கும் எல்லையாகி பரப்பாகி பரலோகம் தானேயாகி பூலோக புவலோக சுவலோகமாய் பூதங்களாய் புராணன் தானேயாகி ஏலாதனை எல்லாம் ஏல்விப்பானா எழும் சுடராய் எம்மடிகள் நின்றவார். ஏலாதன முடியாதது நடக்காதது நடக்காததுலாம் எதுவுமே கிடையாது அவரோட சரித்திரத்துல. ஏலாதனை எல்லாம் ஏல்விப்பானா, எதை வேணாலும் அவரால் முடியும் அப்படின்னு முடிச்சிட்டார். இங்க ஏன் ஏலோர் ஏலோர்னு போடுறார் மணிவாசர் ஒவ்வொரு பாட்டிலையும்? திருப்பாவையிலையும் அப்படிதான் வரும். ஏலோர் எம்பாவாய் ஆண்டாளோட திருப்பாவை. அதுல கூட ஒரு அழகு பாருங்க. நான் இப்பதான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கேட்டேன். மணிவாசகர் ஆண்டாளோட அந்த நாமத்துல இருந்து உள்ள ஆதியும் ஆவை எடுத்துக்கிட்டாங்களாம். அந்தம்மா மாணிக்க வாசகரோட நாமத்துல இருந்து மாவை எடுத்துக்கிட்டாங்க. மார்கழி திங்கள். இது எப்படி ஒரு அழகான ஒரு பொருத்தம். அவங்க திருப்பாவையில மார்கழி திங்கள்னு சுவாமியோட நாமத்துல இருந்து மா ஆரம்பிக்கிறாங்களாம். இவர் ஆதியும் அந்தமும் ஆண்டாளோட அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி அப்படியெல்லாம் அப்ப ஏலோர் எம்பாவாய். இதுல ஒரு சந்தோஷமான விஷயமும் ஒண்ணு இருக்கு. என்னன்னு கேட்டா, மணிவாசகரோட ஞானம் இப்ப நம்ம சொன்ன மாதிரிதான் பக்கத்திலே போக முடியாது. நம்ம அப்படிப்பட்ட ஞானமுடையவர் எம்பாவாய் நம்ம எல்லாரோட ஆன்மாவையும் அணைச்சுக்கிட்டார். முடியாததுன்னு ஒண்ணு இல்லை. இந்த ஞானம் கைவரப்பெறும்னு என்ன சொல்றாரு? எல்லா பாட்டையும் எம்பாவாய் எம்பாவாய் நம்மளையும் சேர்த்து அணைச்சுக்கிட்டார். கொந்தனவும் பொழில் சோலை பூங்குயிலே இதுகள் நீ அந்தனன் ஆகி இங்கே அழகிய சேவடி காட்டி என் தமராம் இவன் என்றிங்கு என்னையும் ஆட்கொண்டருளும் செந்தழல் போல் திருமேனி தேவர் பிரான் வரக்கூவாயின்னு சுவாமி சொல்றார். அந்தனன் ஆகி இங்கே அழகிய சேவடி காட்டின்னு சொன்னார்ல, அதே இன்னொரு இடத்துல என்ன சொல்றார்? அந்தணன் ஆவதும் காட்டி வந்தாண்டாய். குளத்துல பிறந்தாதான் அந்தணன் கிடையாது. அழகா சொல்வார் ஞானசம்பந்தர்.
யாழ்ப்பாணரை எந்நேரமும் பெரிய புராணம் படிச்சா ரொம்ப அருமையா இருக்கும். ஐயரே 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 ஐயரேம்பார். அத மணிவாசகர் சொல்றார். அவருமே ஞானத்தின் திருவுருவம். இவர் மொத்தமே ஞானம். இவர் சொல்றார், அந்தணன் ஆவதும் காட்டி வந்தார். நான் எந்த குளத்துல, எந்த நிலையில, எந்த சூழல்ல நீ பிறந்தாலும் நீ அந்தணனா ஆகலான்றத சுவாமி எனக்கு காமிச்சாருங்கிற. இந்த அந்தணர்களுக்கு என்ன ஒரு சிறப்புன்னு கேட்டா, சேக்கிழார் சொல்வார், இருபிறப்பாளர்னு அவங்களுக்கு பேரு. அந்தணர்களுக்கு மட்டுமே உரியது அந்த இருபிறப்பாளர். அவங்களுக்கு ஏன்னு கேட்டா, இப்ப நம்ம பிறந்து உடம்பு எடுக்கிறோம்னா இந்த உடம்ப சார்ந்தே நம்ம வாழ்க்கையை யோசிப்போம். அப்ப நம்ம எல்லாம் ஒரு பிறப்பாளர். இருபிறப்பாளர்னா என்ன? அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உடம்பையும் வளர்த்துருவாங்க. இந்த உடம்ப கொண்டே உடம்புக்கு தேவையானதை வச்சு உடம்பையும் வளர்த்துருவாங்க, உயிரையும் வளர்த்துருவாங்க. நித்திய பூஜை, நித்திய அனுஷ்டானம், சுவாமிக்கு பஜனை பூஜை அப்படின்னு வச்சு என்ன பண்ணுவாங்க, உயிரையும் வளர்த்துருவாங்க. அதனால அவங்களுக்கு பேரே இருபிறப்பாளர்னு பேர். அப்ப அந்த இருபிறப்பாளரா நம்மளும் ஆகலான்றார் மணிவாசகர். அந்தணன் ஆவதும் காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயேன்வார். அப்போ எந்த குலத்துல பிறந்தாலும் நல்ல நெறிமுறைகள் எல்லாம் கடைபிடிச்சு வாழ்ந்தா நம்மளும் என்ன, இந்த உடம்ப தாண்டி யோசிச்சா நம்மளும் அந்தணர். அந்தணன் என்பவங்க என்ன, அறவோன், அறவழியில இருக்கணும், அவ்வளவுதான். அதுக்கு முன்னாடி பிராமின்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சொந்தமா கூட வீடு வச்சுக்க மாட்டாங்க. அந்த கிராமத்துல இருக்கிறவங்கள தவிர வெளியே வந்தவங்க எல்லாம் சொந்தமா கூட வீடெல்லாம் வச்சுக்க மாட்டாங்க. அந்த போஜனத்துக்கு மட்டும் கரெக்டா இருக்கான்னு பார்ப்பாங்க, அதே போதும்னு இருப்பாங்க. வாடகை வீட்டுல தான் கடைசி வரைக்கும் இருப்பாங்க. எதுவுமே அது அவங்களோட இலக்கணமே அதுதான். சொத்தெல்லாம் சேர்க்கவே கூடாது, எதுக்கும் ஆசைப்படக்கூடாது, நல்லா சாப்பிடணும், நல்ல அமைதியா இருக்கணும். ஆனா அதுல பிறந்துட்டே அந்த நிலைமையெல்லாம் இல்லாம இருந்தாங்கன்னா அவங்க நம்மள மாதிரி ஆயிட்டாங்கன்னு அர்த்தம். அந்தணனா இருந்தே நான் பரம் வட்டிக்கு விடுறேன், இல்லைன்னா வீடு வாடகைக்கு விடுறேன், சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்க எல்லாம் நம்ம லெவலுக்கு இறங்கி விட்டாங்கன்னு அர்த்தம். இல்ல இந்த உடம்ப வச்சுக்கிட்டு உடம்புக்கு போடி அந்த போஜனத்தை மட்டும் போட்டுட்டு சுவாமியை பிடிக்கிறதுக்கு என்னெல்லாம் வழி நித்திய அனுஷ்டானங்களை கடைபிடிச்சு வாழ்ந்தாங்கன்னா அவங்கெல்லாம் தான் அந்தணர்னு சுவாமி சொல்றார். இப்ப நமக்கே குருநாதர் அதனாலதான் பாக்குறார், இவங்க எல்லாம் ஒழுங்கா அனுஷ்டானம் பண்ண மாட்டாங்கன்னு நினைச்சாரா என்னன்னு தெரியல. அதனால கொஞ்சம் பேரை பொறுக்கி நம்ம கையில அதை கொடுத்துட்டார். இந்த அனுஷ்டானம் எல்லாம் கிடைக்குமா? இதெல்லாம் ஒரு சுவாமிக்கு ஒரு சொம்பு தண்ணி ஊத்துறதுக்கு, சிவபூஜை பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு. அப்ப சுவாமி நம்மளையும் என்ன பண்ணிருந்தா, அந்தணனாகி வந்து அழகிய சேவடி காட்டின்ற மாதிரி அழகா நம்மளையும் ஆட்கொண்டார் சுவாமி. நம்மளை எல்லாரையும் அந்தணன் ஆக்கி வச்சிருக்காரு. இப்போ அடியார்களுக்குள்ள அதனாலதான் பேதமே கிடையாது. திருநாளை போவார், இறங்குறார். எதுல இறங்குறார்? அவங்க மூட்டின தீயில இறங்குறார், யாக குண்டத்துல இறங்குறார். அழகா பூணூல் போட்டுட்டு அந்த பழைய கருகருன்னு ஏன் இருக்கிறார்? சும்மா பொழுதுக்கும் வயல்ல வேலை பார்த்தா எப்படி இருக்கும் அந்த உடம்பு? அப்படி இறங்குறார். இறங்கி மேல எழுந்திருக்கும் அழகா பூணூல் போட்டுக்கிட்டு நல்லா அழகா கொண்டைய கட்டிட்டு முனிவர் மாதிரி எழுந்து வரார். அப்படி அதிர்ந்து போய் நிக்கிறாங்க தீட்சதர்லாம். அவர் பாட்ட நடக்கிறாரு. இப்பவே ஒண்ணுமே யோசிக்கலையே, உள்ள போய் சுவாமியோட ஐக்கியம் ஆயிட்டார். அவர் அந்தணனா ஆக்கி காமிச்சார் சுவாமி. நம்மள என்ன பண்ணிருக்காருன்னா வழிமுறைகளை பின்பற்றி அந்தணனா வாழ்ந்து வாங்கன்னு சொல்றார். எனக்கே நான் எப்பவாவது இப்படி திருநீரை பூசிட்டு வந்தேன்னா ஐயா கேட்பாங்க, அனுட்டானம் முடிஞ்சிருச்சா, சிவபூஜை முடிஞ்சிருச்சு. நான் அப்ப சொல்லுவேன், சுச்சோ நீங்க சொல்ற அளவுக்கு எல்லாம் ஒண்ணுமே நானும் செய்யறது இல்லை அப்படின்னு சொல்லுவேன் நான். ஏன்னா நான் செய்யறதுனாலும் பூஜையாவே சொல்லிக்க கூடாதுங்க ஐயா அப்படின்னு ஐயாட்ட நான் எப்பவும் சொல்லுவேன். அவங்க கேட்பாங்க, இப்ப மார்கழி மாசம் வந்துட்டாக்க அவங்க நினைச்சுப்பாங்க ஏதோ நம்ம ரொம்ப சிம்பிளா செய்யறதுனால நான் அதை வந்து பூஜைன்னு சொல்றது இல்லைங்க ஐயா, உங்களை மாதிரிலாம் இல்லை, எங்களாலேயே முடியலன்றாங்க ஐயா. ஏதோ ஆத்மார்த்தமா ஓடிட்டு இருக்கு பொழுது, எங்களாலேயே இப்போ உள்ள காலகட்டத்துல அந்த மாதிரி எல்லாம் சிவபூஜை பண்ண முடியல, ஆகமப்படியெல்லாம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி அவ்வளவு ஒரு சிறப்பு. திருமேனி ஒன்றல்லன் வேத முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் ஓத உலவா. யாராலையும் சுவாமியை வந்து என்ன பண்ண முடியாது, ஒருத்தருக்குள்ளேயும் அடக்க முடியாது. எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு பாருங்களேன். மறையுடையாய் தோளுடையாய் வார்சடை மேல் வளரும் பிறையுடையாய் பிஞ்சகனே என்று உன்னை பேசின் அல்லால் குறையுடையார். எல்லாம் செய்யறோம்,
நம்ம கிட்ட குறையே இருக்கு, நம்ம கிட்ட இல்லாத குறையா? எல்லாம் இருக்குல்ல. ஞானசம்பந்தர் எப்படி ஒரு கருணை பாருங்க அவருக்கு. குற்றம் ஓராய் சுவாமி கிட்ட சொல்ற, உன் நாமத்தை சொல்றாங்க, நீதான் எனக்கு பிரதானம்னு சொல்றாங்க. அவங்கள்ட்ட குறை இருக்கும் தான். ஆனா அவங்க கிட்ட நீ குற்றத்தை பார்க்காத, நிறையுடையார் இடர்களையார், குற்றம் ஓராய் கொள்கையினால் உயர்ந்த நிறையுடையார். கொள்கையினால் என்ன கொள்கையினால் உயர்ந்தாங்கன்னா, எனக்கு சுவாமி பிரதானம்ன்ற ஒரு கொள்கை வச்சிருக்காங்கல்ல, அதனால அந்த நிறைய பார்த்துட்டு அவங்களோட இடரை களைஞ்சிருப்பா அப்படின்னு சொல்றாரு சுவாமி. அந்த பாட்டுல ரொம்ப விஷயம் எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச பாட்டு மறையுடையாய் பாட்டு. நான் ஆச்சாரமா இருக்கேன், நான் அனுஷ்டானங்களை கடைபிடிக்கிறேன், எனக்கு மட்டும்தான் சுவாமின்னு யாராவது சொல்லிடுவாங்கன்னு ஃபர்ஸ்ட் மறையுடையாய் சொல்றாரு. அப்படியே அடிக்கிறார் ட்விஸ்ட். தோலுடையார், நாற்றம் எடுத்த தோலையும் உடையவர் சுவாமி. யாராவது கூறு போட்டுக்க முடியுமா சுவாமிய? நான் அனுஷ்டானத்தை கடைபிடிக்கிறேன், அதனால எனக்கு மட்டுமே உரியவர் சுவாமி போற்ற முடியுமா? மறையுடையாய் தோலுடையாய் வாசடை மேல் வளரும் பிறையுடையாய். அது கூட ஒரு அழகுதான் பாருங்களேன். யாரெல்லாம் போய் சுவாமியோட திருவடியில விழறோமோ, இந்த விதி விதி விதின்னு ஒண்ணு இருக்கு, அதுல ஒரு வாசகமும் எப்படியோ வந்துருச்சு, விதியை மதியால வெல்லலாம். எல்லாராலையும் விதியை மதியால வெல்ல முடியுமானா முடியாது, கண்டிப்பா முடியாது. வெல்லலாம் எப்படின்னா, சுவாமியோட திருவடியை பிடிச்சு அவரோட கருணை பார்வை நம்ம மேல பட்டு அவரு நம்மளை தூக்கி அவர் தலைமையில வச்சுக்கிட்டாருன்னா அந்த மதி வளருது பார்த்தீங்களா, அது மாதிரி நம் மதி வளரும். சுவாமியோட திருவடியில விழுந்து அவரோட திருவடியவே போற்றி போற்றி இருந்தோம்னா இப்ப கூர்மையான அறிவு நமக்கு வரும். அந்த மதி மட்டும்தான் அப்ப அவங்களுக்கு தான் மதி எப்படி இருக்கும், விதியை வெல்லக்கூடிய அளவுக்கு மதியா இருக்கும் அந்த மதி. ஏன்னா அவங்களுக்கோட சிந்தனைக்குள்ள சுவாமி இருக்காரே, அதனாலதான் சுவாமி பிறைச்சந்திரனை சூடி காமிச்சிருக்காரு. எதுக்கு சூடி காமிச்சிருக்காரு? ஒண்ணுமே இல்ல, எல்லா சிலம்பம்னு இருக்கு, என்னது கோழி சிலம்புன்னு போடுறாங்கல்ல, அந்த வார்த்தை எல்லாம் பயங்கரமான வார்த்தை. கோழின்னா என்ன பண்ணும், கூவ தானே செய்யும்னு சொல்லுவோம். சுவாமி ஏன் சிலம்புன்றார்? சேரமான் பெருமாள் நாயனார் கடலொலி கேட்டது, சிலம்போசை கேட்டதுன்னு அந்த ஒளிய கேட்கிற அளவுக்கு அவங்க உள்ள வெற்றிடமா இருக்காங்க. நமக்கு உள்ள ஏதோ ஓடிக்கிட்டே இருக்கனால நம்மளால எதையும் செய்ய முடியாது. பிரச்சனை அங்கதான் இருக்கு. வேதம்லாம் எப்படி வந்ததுன்னா அதெல்லாம் அப்படியே ஆகாய மார்க்கமா இறங்குனதுதான். அதுக்குரிய ஆன்மா பக்குவமா உட்கார்ந்துருக்கு, அதை அனுபவிச்சு உள்ள இறக்கி வெளியே கொடுக்கிற அளவுக்கு இருக்காங்க. திருமூலர் சொல்றார், 1,000,000 யுகம் நான் சுவாமியோட நீழல்ல இருந்தேங்கிறார். அந்த நீழல்ல இருந்ததாலதான் எனக்கு இவ்வளவு ஞானம் வந்ததுங்கிறார். வந்த ஞானத்தை தமிழா போய் பொழிஞ்சுட்டு வான்னு தான் சுவாமி என்னை அனுப்புனாருங்கிறார். அப்போ மணிவாசகர் ஏன் அதெல்லாம் சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, சின்ன சின்ன ஜீவராசி எல்லாம் என்ன பண்ணிருக்குன்னா, அந்த சுவாமியோட சிலம்பு ஓசை, இப்ப கோழின்னா கூவுறது எப்படின்னு சுவாமி சொல்றத புரிஞ்சுட்டு கூவுதே. சுவாமி நாயா இருந்தா குறைக்கணும்னு சொன்னா அது புரிஞ்சுட்டு குறைக்குதே. அருளாளர்கள்லாம் சுவாமி சொன்ன தமிழ் அப்படியே வெளியே சொல்றாங்களே. அப்போ நம்மளும் என்ன பண்ணோம்னா, அந்த உள்ள இருக்கிற அந்த வெற்றிடமா அதை வச்சிருந்தோம்னா சுவாமியோட பாஷை நமக்கு புரியும். அப்பதான் அந்த மதியே வேலை செய்யும் நமக்கு. திருவிளையாடல் புராணத்துல எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான், கௌரியோட கதை தெரியாதவங்க யாரும் இருக்க போறதில்ல. விருப்பாக்கன்னு ஒரு அந்தனர், அவங்களுக்கு குழந்தையே கிடையாது, சுபவிரதைன்னு அந்த அம்மா, குழந்தை கிடையாது. சுவாமி கிட்ட சிவ வழிபாடெல்லாம் பண்ணி தான் ரொம்ப தவம் இருந்து ஒரு பெண் குழந்தை பிறக்குது. கௌரிங்கிற திருநாமத்தை சூட்டி அழகா வளர்க்குறாங்க. 5 வயசு குழந்தை அவங்க அப்பாவை வந்து கேக்குது, அந்தனர் வீட்டுல பிறந்த குழந்தை வந்து கேக்குது, எப்படிப்பா இந்த உடம்புல இருந்து இந்த பிறவில இருந்து தப்பிக்கிறதுன்னு கேக்குது. அப்படி வாய் அடிச்சு போயிட்டாரு உங்க அப்பா. இதுக்கு ஏதாவது மந்திரம் இருக்கா?
அப்பதான் அவர் என்ன சொல்றாரு, அம்பாலோட மந்திரத்தை அந்த பொண்ணுக்கு உபதேசமா பண்றார். என்னைக்கு அந்த உபதேசமா அந்த குழந்தை வாங்கிச்சோ அன்னையிலேருந்து அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கு. ஒரு கல்யாண பருவம் வந்துருச்சு. கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கும் போதே ஒரு வைணவர் வரார், உஞ்ச விருத்தி பிச்சை எடுக்கிறதுக்கு தான் வரார். இவர் என்ன பண்றாரு, அவங்க அப்பா அந்த பொண்ணை அழிச்சுட்டு போய் அவர் கையில கொடுத்து தாரவாத்து குடிச்சிட்டு வந்துட்டார். கல்யாணம் முடிஞ்சு போச்சு. அவர் என்ன பண்ணாரு, பொண்ணுக்கு நம்ம கல்யாணம் ஆயிடுச்சுன்னு பொண்ணை அழிச்சுக்கிட்டு வீட்டுக்கு போயிடுறாரு. அவங்க தீவிரமான வைணவம். போயிடுச்சு இந்த பொண்ணும். இந்த அம்மாவுக்கு பதைக்குது, என்னடா இப்படி பண்ணிட்டாரே பிள்ளைய, என்ன குடும்பம் எப்படி என்னன்னு கேட்காம இப்படி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரேன்னு இவங்க எல்லாரும் சுற்றத்தாரெல்லாம் எல்லாம் பதட்டம் அடைகிறாங்க. இந்த பொண்ணு அங்க போயிட்டான். போனதுக்கு அப்புறம் அங்க உள்ள அவங்க அப்பா அம்மாவுக்கு சுத்தமா சும்மா மருமகள்னாலே மாமியார்னாலே அது ஒரு ரேஞ்சு தான் எப்பவுமே. அப்ப அந்த அம்மா அந்த பொண்ணுக்கு என்ன மாதிரி அங்க கிடைச்சிருக்கும் வரவேற்பு, அந்த வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் பாருங்க. அந்த வாழ்க்கை அந்த அம்மா அந்த மந்திரத்தை சொல்லியே ஒரு நாள் அவங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, வெளியே போற வேலை வந்துருது. இந்த பொண்ணை உள்ள வச்சு பூட்டிட்டு வெளியே போயிடுறாங்க. இந்த அம்மா என்ன பண்ணுது, அந்த வாசல் வழியா பார்த்துக்கிட்டே இருக்கு. யாராவது திருநீர் பூசணவங்கள, ஐயோ காலையிலேருந்து தரிசனம் பண்ணலையே, யாராவது பார்க்க மாட்டோமான்னு வழியா பார்த்துக்கிட்டே இருக்கு. பார்த்துட்டே இருந்தாக்க சுவாமி வர்றார். வயோதிக கோலம், அப்படி தண்டை பிடிச்சா கூட தண்டு ஆடுது. அப்படி வர்றவர் சும்மா இல்லை, ஒரே பசிமா எனக்கு, அப்படியே அலறாவ. ஐயோ இவ்வளவு வயசானவங்க வந்து பசின்னு என் வாசல்ல நிக்கிறீங்களே, எனக்கு வீடு பூட்டி இருக்கேன், என்னால ஒண்ணுமே செய்ய முடியாத ஒரு சூழல்ல இருக்கேன் அப்படின்னு. வீடு பூட்டி இருக்க ஐயா, நான் என்ன செய்ய, நீங்க வேணா அப்படி உட்காருங்க அப்படி. அப்ப சுவாமி சொல்றார், அந்த பூட்டை போய் நீ தொடு, கதவு திறந்து கொண்டார். அதே மாதிரி அந்த பொண்ணு என்ன பண்றா, பூட்டை திறந்து கதவை திறந்தார், உள்ள வந்துடுறார். சரி அவருக்கு சாப்பாடெல்லாம் நம்ம பண்ணுவோம்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க இந்த அம்மா, இந்த பொண்ணு சாப்பாடெல்லாம் பரிமாறு. சாப்பிட்டு ஆயாச்சு, அதுக்குள்ள எல்லாம் வந்துட்டாங்க. சாப்பாடு என்னன்னு எடுத்து சாப்பிட முடியல, கை கடன்னு நடுங்குது. என்ன பண்றதுன்னு தெரியல. சரி நம்மளே ஊட்டி விடுவோம்னு ஊட்டி விட்டுடுறான் இந்த குழந்தை. ஊட்டி விட்டுட்டு எல்லாம் கொண்டு உள்ள வச்சுட்டு வரலான்னு பார்த்தா அதுக்குள்ள போயிட்டு இருந்த மாமனார் மாமியார் வீட்டுக்காரர் எல்லாரும் வந்தாச்சு. வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருந்த வயோதிகமா இருந்தவர் ஒரே இளைஞனா நிக்கிறாரு அங்க. தூக்கி வாரி போட்டுருச்சு இந்த பிள்ளைக்கு, நடுங்குறான் அப்படியே. ஏன்னா பூட்டின கதவு திறந்திருக்கு, உள்ள ஒரு ஆடவன் இருக்கான், நம்ம இப்படி நிக்கிறோம். ஏற்கனவே அங்க உள்ள உபசரணை அவளுக்கு நல்லா தெரியும், நம்ம என்ன கதியா ஆக போறோமோன்னு அப்படி வாசலை பாக்குறா. வந்துட்டாங்களேன்னு அந்த அரவம் கேட்டு அந்த இந்த இளைஞனா இருந்தவரு சுவாமி குழந்தையாயிடுற. அப்பயும் அவங்க உள்ள வந்துட்டாங்க. வந்ததும் யாரு இந்த குழந்தை, என்ன சொல்லன்னு தெரியல, யாரோ ஒருத்தவங்க கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க, இந்த குழந்தைய கொஞ்ச நேரம் பார்த்துக்க சொல்லியிருக்காங்க அப்படி. பாக்குறாங்க யாரும் வந்து வாங்குற மாதிரி தெரியல. அவங்க என்ன பண்ணிடுறாங்க, நீ குழந்தைய தூக்கிட்டு இதோட நீ இருந்த வரைக்கும் போற, இந்த வீட்டுல கிளம்பு அப்படின்னு வீட்டை விட்டு வெளியே தள்ளுறாங்க. அவளை குழந்தையோட வெளியே வரான், வந்து விழறான். கையில இருக்க குழந்தை மறைஞ்சிருது. சுவாமி புஷ்பக விமானத்துல அம்பாலோட வந்து கௌரி அழைச்சிட்டு போறத அவ்வளோ பேரும் பாக்குறாங்க அப்படின்னு திருவிளையாடல் புராணத்துல இது ஒரு கதை. அதாவது அந்த மந்திரத்துக்கு எப்பயும் சொல்றதுதான், உள்ள உச்சரிக்கக்கூடிய மந்திரங்களுக்கு அவ்வளவு ஒரு ஆற்றல். சுவாமியை வரவழைச்சு இனி இங்க விட்டு வைக்க கூடாதுன்னு அழிச்சுன்னு போயிருக்காரு பாருங்க. அவ்வளவு பேரும் பாக்குற மாதிரி அழிச்சுன்னு போறாரு பாருங்க. புஷ்ப விமானத்திலேயே அந்த பிள்ளை அழகா போறதை எல்லாரும் அதிசயமா பாக்குறாங்க. ஐயோ இப்படிப்பட்ட பிள்ளை கூட நம்ம இல்லாம போயிட்டோமே அப்படின்னா அதுக்கப்புறம் அடிச்சுட்டு என்ன பண்றது, அந்த மாதிரி. அதனால மணிவாசகரோட பாடல்களுக்கு பொருள் சொல்ல முடியுமான்னு தெரியல. இததான் அப்ப அவருக்கு இப்படிப்பட்ட சுவாமிய இப்படியெல்லாம் விரிச்சு சொல்லிட்டார்ல, அவருக்கு ஏதாவது ஊரை நம்ம சொல்ல முடியுமா, ஒரு எல்லையை வகுக்க முடியுமா, பேரை சொல்ல முடியுமா? ஒரு நாமம் ஓருருவம் ஒன்றும் இல்லார்க்கு 1000 திருநாமம் பாடி நாம் தள்ளேனம் போட்டாமோன்னு சொல்றாரு சுவாமி. அவருக்கு ஒரு நாமமா என்ன இருக்கு, ஒன்றும் கிடையாது. இன்னொரு வார்த்தை ஒன்றும் இல்லாதவர்ன்றார் சுவாமிய. ஒரு நாமம்
ஓர் உருவம், ஒன்னும் இல்லாதவர் யாருன்னு கேட்டா சுவாமி. இதுல ஒரு என்ன, நம்ம எல்லாம் ஒரு அபாக்கியமா இருக்கோம்னா, நமக்குள்ளேயும் இருக்காருப்பா, தெரியலையே. அவர் இல்லாத இடம் இல்லை, நமக்குள்ள இருக்கிற சுவாமி ஏன் நமக்கு தெரியல? இது யோசிச்சு பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுதான் அடுத்த பாட்டுல சொல்றார் மணிவாசகர். மொய்யார தடம் பொய்கை புக்கு முகேர் என்ன. பொய்கைனா பூத்தாரும் பொய்கை புனல் இதுவே என கருதி பேய்த்தேர் முகக்குறும் பேதை குணமாகாதேன்றார். இன்னொரு இடத்துல சொல்றார் பொய்கைய. இப்ப நம்ம இதுல பொய்கைன்னு வருது இல்ல, பொய்கைக்கு அங்க விளக்கம் சொல்றார். இந்த பூத்தாரும் பொய்கை புனல் இதுவே என கருதி பேய்த்தேர் முகக்குறும். பேய்த்தேர்னா என்னன்னு கேட்டா காணல் நீர். யாராவது ஒரு காணல் நீரை பார்த்துட்டு அதுல இருந்து தண்ணியை மொண்டுடலாம்னு நினைச்சா அது எப்படி ஒரு மடத்தனமோ பேதைமையோ, அந்த மாதிரி இந்த பூத்தாரும் பொய்கை புனல் இதுவே என கருதி, இது செழுமையா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்னு நீ அந்த வாழ்க்கையில உன்னை அழுத்திக்கிறியே, அது எப்படி இருக்குன்னு கேட்டா காணல் நீர்ல இருந்து தண்ணியை மொண்டுடலான்னு நினைக்கிற பேதமை மாதிரி இருக்குங்கிற. மொய்யார் தடம் பொய்கை புக்கு முகேரன், அதைத்தான் இங்க சொல்றார். உன்னை உள்ள 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 அழுத்தி இன்னும் லோல் பட்டுட்டே இருக்கோம் பாருங்க, அதைத்தான் சொல்றார். மொய்யார் தடம் பொய்கை புக்கு முகேர் என்ன, அதுலயே ஒரு ஆர்ப்பாட்டம்ன்றார். முகேர்னா சத்தம், தண்ணியில விழுந்தா ஒரு சத்தம் கேட்கும். அது மாதிரி நம்ம வாழ்க்கையில சும்மாவா வாழறோம், அதுவும் வாழறது கிடையாது, ஒரே ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கோம். அதை தான் சொல்றார் சுவாமி. மொய்யார் தடம் பொய்கை புக்கு முகேர் என்ன, கையால் குடைந்து குடைந்து உன் கடல் பாடி ஐயா வழியடியோம். ஒரு நாள் 2 நாள் இல்லப்பா, நாங்க வழி வழியா உன்னுடைய திருவடியை பாடி வாழ்ந்துட்டு இருக்கோம்னு சொல்றோம். முதல்ல எல்லாம் எழுப்புற மாதிரி வந்தது பாத்தீங்களா பாடல்கள். இப்ப உள்ள பாடல்லாம் தெரிஞ்சிருது, நம்ம இப்படிதான், இது எல்லாமே மாயாஜால லோகத்துக்குள்ள மாட்டிட்டு முழிச்சுட்டு இருக்கு இந்த ஆன்மான்றத புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம், புரிஞ்சுக்கல, தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த மாயாஜால லோகத்தை தெரிஞ்சதுக்கு அப்புறமே என்னன்னா எல்லாமே சுவாமியா தெரியுது. அதுதான் இங்க விஷயம். மேல இருந்து கீழே வரைக்கும், பாதாளத்துல இருந்து மேல வரைக்கும் உள்ளது எல்லாமே சுவாமி தான் தெரியுது. எல்லாத்துக்குள்ளேயும் சுவாமி இருக்கான்னு தெரியுது. அந்த மாதிரி நிலையில உள்ள பெண்கள்ன்ற மாதிரி பாட்டு அமைஞ்சிருக்கு. மொய்யார் தடம் பொய்கை புக்கு முகேர் என்ன, கையால் குடைந்து குடைந்து உன் கடல் பாடி. இந்த வாழ்க்கையை நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கும் போதே நாங்க எப்படி இருக்கோம்னு கேட்டா உன்னோட புகழையே பாடி வாழறோம். அதுவும் இன்னைக்கு நேத்து இல்லப்பா, வழி வழியா வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ற. ஐயா வழியடியோம் வாழ்ந்தோம் கான். அதனால அது மாதிரி வழி வழியா உன்னை வழிபட்டோம்ல, எப்படி இருக்கோன்றாரு. நல்லா வாழ்ந்துட்டு வாழ்ந்தோம் கான். சுவாமி வழிபடுறவங்க கெட்டா போயிருவாங்க, அதைத்தான் சொல்றாரு சுவாமி. அப்படி வழிபடுறதால உனக்கு என்ன பலன் கிடைச்சதுன்னு கேட்டா, வழி வழியா நாங்க வழிபட்டு வாழ்ந்தோம், நல்லா வாழ்ந்துட்டு இருக்கோம். வாழ்ந்தோம் கான் ஆரழல் போல் செய்யா. நெருப்பு மாதிரி சிவந்த மேனியை உடையவரே, சுவாமியை சொல்றார். இதெல்லாம் அவரோட நாமம் மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். ஆரழல் போல் செய்யா வெந்நீராடி செல்வா சிறு மருங்குள் மையார் தடங்கன் மடந்தை மணவாளா ஐயா நீ ஆட்கொண்ட அருளும் விளையாட்டின் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் வைந்தொழிந்தோம். சுவாமியோட நாமத்தை என்னெல்லாம் சொல்ல முடியுமோ எல்லாம் சொல்லிட்டு, உன்னோட அடியார்கள் எப்படியெல்லாம் வழிமுறைகளை கடைபிடிச்சு உன்னை அடைஞ்சாங்க அடைஞ்சாங்க அடைஞ்சாங்கன்றத தெரிஞ்சுக்கிட்டு அதை நாங்க செஞ்சுக்கிட்டே இருக்கோம். எய்யாமல் காப்பாய் எமையேலோர் எம்பாவா, எங்களை விட்டுடாதப்பா அப்படின்னு சொல்ற. அப்படி சொல்ற மாதிரி அமைப்பு. எய்யாமல் காப்பாய் எமை ஏலோர் எம்பாவா. அடுத்த பாடல் ஆர்த்த பிறவி துயர்கட. பிறவினாலே துயரம் தான் சொல்லிட்டார் மணிவாசகர். அதுல பிணிக்கப்பட்டிருது ஆன்மா, ஏதோ ஒரு உடம்புக்குள்ள
பிணிச்சு போட்டுடுறாரு. ஆர்த்த பிறவி துயர்கெட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன். அந்த கெடணும்னா என்ன செய்யணும்னா சுவாமியோட சிந்தனையோட இருக்கணும். அதுதான் இதுக்கு. ஆர்த்தாடும் தீர்த்தன் நல் தில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன். இந்த கூத்து கூத்து அப்படின்னாலே சுவாமிய ஐயா கூட ஆரம்ப காலத்துல நான் கோயிலுக்கு வரும்போது சொன்னாங்க, நடராஜர் எங்களுக்கு உயிர். அவங்களோட வார்த்தை. இந்த தில்லை சிற்றம்பலத்தை நிறைய பதிகம் அங்க இருக்கு. அங்க நடந்த அற்புதங்கள்லாம் நம்ம சொல்லவே முடியாது, அவ்வளவு ஒரு சிறப்பு. தீயாடும் கூத்தன் இவ்வானும் குவலயமும் எல்லாமும் காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி. சுவாமியோட 25 மூர்த்தங்கள்ல மிக சிறப்பான மூர்த்தம் எதுன்னு கேட்டா நடராஜ மூர்த்தம் தான். வேற எல்லாத்தையும் காமிக்க முடியுமானா காமிக்க முடியல. இல்ல நடராஜர்ல பாருங்களேன், அவர் செய்யக்கூடிய 5 தொழில், பாதாளம் வரைக்கும் போனது, மேல உள்ளது, அந்த ஒரு ரவுண்டு, அதை தாண்டியும் பாத்தீங்கன்னா ஒரு நெருப்பு ஜுவாலை இருக்கும். அதை தாண்டி அண்டம் கடந்து அப்புறத்தும்ன்ற மாதிரி சுவாமி அப்படி காமிச்சுட்டாங்களே, ஒரு சிற்பத்துக்குள்ள முடியுமா இது? அதனாலதான் தில்லை நடராஜருக்கு அவ்வளவு ஸ்பெஷல். இது நம்மளோட அறிவுக்கு புலப்படணும்னு தான் இதே தவிர மேலே இருந்து கீழே வரைக்கும் எல்லாம் சுவாமின்னு எப்படிதான் காமிக்கிறது? ஆனா மத்த எல்லா மூர்த்தங்களை விட இந்த நடராஜ மூர்த்தத்துல எல்லாத்தையும் காமிக்கிறாங்க. ஒரு பக்கம் என்ன வச்சிருக்கார் சுவாமி? தீ வச்சிருக்கார். ஒரு பக்கம் உடுக்கையை வச்சிருக்கார், அபயக்கரம் வச்சிருக்கார், திருவடியை காமிக்கிறார், ஊன்றிய திருவடியை வச்சிருக்கார், அரவம் இருக்கு. அதை ஒரு ஒரு இது பண்ணி க்ளோஸ் பண்ணி முடிச்சுட்டாங்க பாருங்க. முடிச்சுட்டு இது நம்ம அந்த 36 தத்துவம் வரைக்கும் கூட வச்சுக்கலாம் இதை. ஏன்னா பிறை சந்திரன் இருக்கு, இதெல்லாம் ஒரு எல்லை. அதுக்கு மேல ஜுவாலையா இன்னும் கடந்து 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 சுவாமி இருக்கார். அதனால்தான் போடுறார், பாரார் விசும்புல்லார் பாதாளத்தார் புறத்தார் ஆறாலும் காண்டற்கு அறியான் எமக்கு எளியான்றார் சுவாமி. இந்த திருவடியவே, சுவாமியோட திருவடியை பார்க்கறதுக்கு மணிவாசகர் சொல்றார். அங்க சொன்னோம்ல, அடிமுடி காண போனாங்கன்னு சொல்லி, ஆதரவதில் கடுமுரன் ஏனமாகி முன் கலந்து ஏழுதல முருவை இடந்து பின்னைத்து ஊழி முதல்வ சய என்று. அவங்க 2 பேரும் என்ன பண்ண, நீதாம்பா முதல்வன்னு ஒத்துக்கிட்டாங்களாம், அப்படின்னு போற்றாங்க சய என்று. வழுத்தியும் காணா மலரடி இணைகள், அவங்களாலெல்லாம் பார்க்க முடியாத திருவடி, வணங்க முடியாத திருவடி. வழுத்துதற்கெளிதாய் அதை எப்படி அடையலான்றதுக்கு ஒரு சொல்றார் பாருங்க அந்த போற்றி திருவகல்ல. வழுத்தியும் காணா மலரடி இணைகள் வழுத்துதற்கு எளிதாய் வார்கடல் உலகில் யானை. இப்ப யானையா பிறந்தாக்க முடியுமா? எறும்பா பிறந்தா முடியுமா? ஒவ்வொன்னா போடுறார். அப்படி ஃபுல்லா பாத்தீங்கன்னா அருவரத்தொருவன் அவனியில் குருபரனாகி அருளிய பெருமையை சிறுமை என்று இகழாதே திருவடி. இதுக்கு இடையில என்னெல்லாம் அவ்வளோ சொல்றார். யானை முதலா எறும்பு ஈராய, டைம் இருக்கான்னு தெரியல, யானை முதலா எறும்பு ஈராய ஊனமில் யோனியின் உள்வினை பிழைத்தும் மானுட பிறப்பினுள் மாதா உதரத்து ஈனமில் கிருமி செருவினில் பிழைத்தும் ஒருமதி தாண்டியின் இருமையில் பிழைத்தும் இருமதி விளைவின் ஒருமையில் பிழைத்தும் மும்மதி தன்னுள் அம்மதம் பிழைத்தும் ஈரிரு திங்களில் பேரிருள் பிழைத்தும் 5 திங்களில் முஞ்சுதல் பிழைத்தும் 6 திங்களில் ஊரலர் பிழைத்தும் 7 திங்களில் தாழ்ப்புவி பிழைத்தும் 8 திங்களில் கட்டமும் பிழைத்தும் 9 வருதரு துன்பமும் பிழைத்தும் தக்க தசமதி தாயோடு தான்படும் துக்க சாகர துயரிடை பிழைத்தும் ஆண்டுகள் தோறும் அடைந்த காலை ஈண்டியும் இருத்தியும் எனைபல பிழைத்தும் காலை மலமொடு கடும் பகல் பசி நிசி வேலை நித்திரை யாத்திரை பிழைத்தும். இது எல்லாத்துலேருந்து பிழைக்கணும்ன்றார். கருங்குழற் செவ்வாய் வெண்ணகை கார்மையில் ஒருங்கிய சாயல் நெருங்கியுள் மதர்த்து கச்சர நிமிர்ந்து கதிர்த்து முன் பனைத்து எய்த்திடை வருந்த எழுந்து புடை பறந்து ஈர்க்கிடை போகா இளமுலை மாதர்த்தன் கூர்த்தனையன கொள்ளையர் பிழைத்தும் பித்த உலகர் பெருந்துரை பரப்பினுள் மத்தக்களிர் எனும் அவாவிடை பிழைத்தும் கல்வி என்னும் பல்கடற் பிழைத்தும் செல்வம் என்னும் அல்லலில் பிழைத்தும் நல்குறவென்னும் தொல்விடம் பிழைத்தும் புல்வரம்பாய பலதுரை பிழைத்தும் சுற்றம் என்னும் தொல்பசு குழாங்கள் பற்றி அழைத்து பதறினர் பெருகவும் விரதமே பரமாக வேதியரும். இந்த வேதியர்லாம் என்ன செய்வாங்கன்னா, விரதம் இருக்கிறதான் பரம்னு சொல்லுவாங்க. விரதமே பரமாக வேதியரும்
சாத்திரம் காட்டி சமயவாதிகள் தத்தம் மதங்களே அமைவதாக. ஒவ்வொருத்தர் இப்ப நம்ம தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகி முனிவிலாததோர் பொருளது கருதலும் 6 கோடி மாயா சக்திகள்னு சுவாமி சொல்றார். சரி, இதெல்லாம் தப்பிச்சு வந்து இந்த 6 கோடி நம்ம தெய்வம்ன்ற ஒரு சிந்தனைக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா 6 கோடி மாயா சக்தி சுவாமி கிட்டே நம்ம போக முடியாம இழுக்குதான். அதை தான் நம்ம எத்தனை பிறவியா கடந்து வந்தோம்னு தெரியல. இந்த சித்தாந்த கிளாஸ்ல போய் உட்கார்ந்ததுன்னு சொல்லுவாங்க, எத்தனையோ கோடான கோடி பிறவியில நீங்க செஞ்ச புண்ணியம், உங்க செஞ்ச பாக்கியம், நீங்க இங்க உட்கார்ந்துருக்கீங்க. அதுக்கு என்ன பொருள்னா, இந்த 6 கோடி மாயா சக்தியை நான் ஒவ்வொரு பிறவியா கடந்து வந்திருக்கோம். ஒண்ணு ஒண்ணா கடந்து 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 இன்னைக்கு இங்க உட்கார்ந்துருக்கோம். அப்ப எத்தனை கோடியை கடந்து வந்திருக்கோம்னு தெரியல. 6 கோடி மாயா சக்திகள்ல எத்தனை கோடி மாயா சக்திகளை எத்தனை பிறவி எடுத்து கடந்தோம்னு தெரியல. ஆனா இப்ப சுவாமி நல்லா கொடுத்துட்டார். என்ன கொடுத்திருக்கார்? சுவாமியோட தமிழ், அருளாளர்களோட தமிழை கொண்டு வந்து கையில கொடுத்துட்டார். இப்ப பிரச்சனையே இல்லை நமக்கு. பேணியம் செல்வன் கடலடைவன் இறந்த பிறவி உண்டாகில் இமையவர் கோனடிக்கன் திறம்பையில் ஞான சம்பந்தன செந்தமிழ் 10 வல்லார் நிறைந்த உலகினில் வானவர் கோனோடும் கூடுவரே. அவர் சொல்லிட்டார், உயர்ந்தாரோடும் கூடுவரே. ஞான சம்பந்தரோட அரும் நீடு அவலம் அரும் பிறப்பு தானேன்வார். வாழும் துணையாக நினைவார் வினையிலரே என்றார் ஞான சம்பந்தர். அப்ப அந்த தமிழும் அந்த மந்திரமும் சுவாமியோட நாமமும் நமக்கு கிடைச்சுன்னா அப்ப கிட்டத்தட்ட நம்ம 6 கோடி மாயாசக்தியில கடந்து வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் அந்த வாசனை இழுத்துக்கிட்டே இருக்கு. அதுக்கப்புறமும் என்ன ஆகுதுன்னா, ஒவ்வொருத்தரும் என்னோட மதம் தான் பெருசு, என்னோட இது அப்படி ஒவ்வொருத்தரா சொல்றாங்களாம். அவங்க கிட்ட இருந்தெல்லாம் தப்பி பழைச்சு இப்படியே அருவரத்து ஒருவன் அன்பெனும் 6 கரையது புரள நன்புலன் ஒன்றி நாத என்று அரற்றி உரை தடுமாறி ரோமம் சிலிர்ப்ப அத மாதிரி அப்படியே நெக்குன்னு உருகிறார் சுவாமி. உருகுனதுக்கு அப்புறம் இந்த நிலையில வந்ததுக்கு அப்புறம் தான் சுவாமியே குருவா வரார். அருவரத்து ஒருவன் அவனியில் குருபரனாகி அருளிய பெருமையை சிறுமை என்று இகழாதே திருவடி இணையை பிரிவினை அறியா நிழலது போல சுவாமியன் கூட இருக்காருன்னு அப்படி சொல்றார். அந்த திருவடி, சுவாமியோட திருவடி அடையணும்னா இவ்வளவுத்தையும் கடந்தால் மட்டுமே அந்த சுவாமியோட திருவடியை நம்ம பிடிக்க முடியும் அப்படிங்கிறத சுவாமி அழகா சொல்றார். அதனால இது தனித்தனியா நம்ம பொருள் சொல்ல முடியாது. நம்ம எது வரைக்கும் வந்தோம்னு தெரியலையே. கூத்தன் இவ்வானும் குவலயமும் எல்லாமும் காத்தும் படைத்தும். இதுல ஏன் சுவாமி முதல்ல படைப்புன்னு சொல்ல வேண்டியதானே? படைத்து காத்து அழித்துன்னு சொல்லியிருக்கலாம்ல. படைத்துன்னு ஏன் முதல்ல சொல்லியிருக்கல? முன்னாடியே இதனோட சூட்சுமத்தெல்லாம் சுவாமி வச்சு பாதுகாத்து முன்னாடியே வச்சதுக்கு அப்புறம் தான் படைக்கிறார். காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி. அத கூட எப்படி சுவாமி, நம்ம இப்ப வீட்டுல வேலை செய்யறோம் பாருங்களேன், சுவாமியோட அடியார்னா அப்படி இருக்கணும். ஏதாவது ஒரு சின்ன வேலைக்கே நம்ம சலிப்பு தட்டிக்கிறோம், ஒருத்தர் ஏதாவது சொல்லிக்கிறோம் பாருங்க. சுவாமி இவ்வளத்தையும் செய்யறவர் விளையாட்டா செய்யறார். கறந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வலை சிலம்ப வார்கலைகள் ஆர்ப்பரவம் செய்ய அணிகுழல் மேல் வண்டார்ப்ப பூத்திகளும் பொய்கை குடைந்துடையான் பொற்பாதம் ஏத்தி இருஞ்சுனை நீர் ஆடையலூர் எம்பாவாயின்னு சொல்றார். ஐயா டைம் ஆயிடுதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால இந்த திருமறை காட்டுல ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடலாங்க ஐயா. திருமறை காடு எல்லாருக்கும் அது தெரியும். கதவை வேதங்கள் மூடிட்டு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு எல்லாம் சைடு வழியா போய் அடியார்கள்லாம் வழிபடுறதா இவங்க 2 பேரும் போகும்போது பாக்குறாங்க, ஞானசம்பந்தரும் நாவுக்கரசு பெருமானும். அப்ப சுவாமி என்ன சொல்றார் ஞானசம்பந்தர், அப்புறம் நீங்களே திறக்க பாடுங்க. நாவுக்கரசு பெருமானுக்கு ஞான சம்பந்தர்னாலே அப்படி அவர் குருநாதர் மாதிரியே வச்சிருந்தாருன்னு சொல்லலாம். அந்த வார்த்தையை கேட்டதும் சுவாமிக்கு ஒரே படபடப்பு. நம்மளை சுவாமி சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு, பண்ணின் நேர்மொழியால் உமை பங்கரோ மண்ணினார் வலம் செய் மறைக்காடரோ கண்ணினால் உமை காண கதவினை திண்ணமாக திறந்தருள் செய்மினேன்னு பாடுறார். இப்படி அவர் பாடுறவரே கிடையாது. ஆனா பாவம் எங்கேயாவது பாருங்க, சுவாமி அவ்வளோ அப்படிதான் எல்லோட வார்த்தைகள்லாம் இருக்கும்.
அந்த பதட்டத்துல சுவாமிக்கு இப்படி வருது. திண்ணமா திறக்கணும், நீங்க எல்லாரும் பாக்கணும்னா நீங்க திறக்கணும்ன்றார். இப்படி அவர் சொல்லக்கூடியவர். அவரு அழுது 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 சுத்தி வர்றவர் சொல்லுவாரா? அந்த பதட்டத்துல சுவாமி அப்படி சொல்லிடுறார். ஞானசம்பந்தர் பாடுறார், சதுரம் மறைதான் துதி செய்து வணங்கும் மதுரம் பொழில் சூழ் மறைக்காட்டுரை மைந்தா, இது நன்கிறை வைத்து அருள் செய்க எனக்கு உன் கதவம் திருக்காப்பு கொள்ளும் கருத்தால். ரெண்டுக்கும் எவ்வளவு வித்தியாசம் பாருங்க. பாடுறார் 11 பாட்டும் பாடுறார், திறக்கல. இரக்கம் ஒன்றிலீர் அப்படின்னு கேட்டுதான் கடைசி பாட்டுல பாடி திறக்குது. மூடிட்டாங்க, வந்துடுறாங்க மடத்துக்கு. இந்த ஒரு செய்தி மட்டும் ஐயா. பதட்டமாவே இருக்கு, அவரால தாங்க முடியல அந்த சூழலை. ஏதோ அந்த உள்ளுக்குள்ள ஒரு ஏதோ போட்டு பெரட்டுது. அதுலயே அப்படியே தூங்கி போறார் மடத்துல. திருவாயுமூர் சுவாமி வர்றார், வான்னு கூப்பிடுறார். அப்படியே எழுந்து ஓடியே போயிட்டார். ஞானசம்பந்தர்ட்ட சொல்லவே இல்லை. எங்கே என்னை இருந்திடம் தேடி கொண்டு அங்கே வந்து அடையாளம் அருளினார் தெங்கே தோன்றும் திருவாய்மூர் செல்வனார் அங்கே வாயென்று போனார் அது என் கொலோ அங்கே வாயென்று போனார் அது என் கொலோ. அந்த அனுபவத்தை சுவாமி அந்த பதிகம் ஃபுல்லா சொல்றார். சுவாமி வந்து கூப்பிட்டாரு, போனேன். அவர் பின்னாடியே போனாக்க சுவாமி முன்னாடி போறாராம், இவர் ஓடுறாராம் எங்க போயிடுவாரோன்னு. ஒரு கட்டத்துல மறைஞ்சிடுறார். அதையும் பாட்டுல பதிவு பண்றார். அப்புறம் சுவாமி இவரை காணோன்ட்டு பின்னாடியே ஞானசம்பந்தர் வர்றார், அதையும் பதிவு பண்றார். எனக்கு வேணா நீங்க மறைச்சு காமிக்கலாம்ப்பா, திறக்க பாடின சுவாமி என் கூட நிக்கிறாரு, அவருக்குமா நீங்க மறைச்சு காமிச்சிருங்க உங்களை அப்படின்லாம் கேட்கிறா. அதையும் ஒரு பாட்டுல வரும். தீண்டற்கரிய திருவடி ஒன்றினால் மீண்டற்கும் மிதித்தார் அரக்கன் தன்னை வேண்டிக் கொண்டேன் திருவாய்மூர் விளக்கினை தூண்டி கொள்வன் நான் என்றலும் தோன்றுமே. நான் என்னை முன்ன விட தூண்டிக்கிறேன்னு சொல்றார் சுவாமி. நான் தப்பு பண்ணிட்டேன்ப்பா, அதை விட நான் இப்ப வந்து என்ன பண்றேன், என்னை இன்னும் நான் நல்லா நான் பண்ணிக்கிறேன்னு சொல்றாராம். தூண்டி கொள்வன் நான் என்றலும் சுவாமி காட்சி தர. இதத்தான் நம்ம இன்னையோட மெசேஜ். மணிவாசகரும் நம்ம கிட்ட என்ன சொல்றாருன்னா, வெளியே செய்யற எந்த வேலை வேணாலும் செய்யலாம், உள்ளுக்குள்ள நம்மளை தூண்டிக்கிட்டே இருக்கணும். எந்த குற்றமும் இல்லாம தூண்ட 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 தூண்டதான் சுவாமியோட கருணைக்கு பாத்திரமாக முடியும். இந்த பதட்டம், படபடப்பு நாவுக்கரசு பெருமானுக்கே வந்திருக்குன்னா அப்ப நமக்கெல்லாம் எவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்தும். இதெல்லாம் அவருக்கு வந்ததுன்னா நமக்காக அவருக்கு வந்த மாதிரி சுவாமி ஆக்கியிருக்கார். மனதளவுல நம்மளையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வர குற்றம்னு நினைக்கும் போதெல்லாம் தூண்டி 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 நம்மளை வந்தா மட்டும்தான் சுவாமியோட கருணைக்கு பாத்திரமாக முடியும். அப்படின்றதுனாலதான் இந்த செய்தியை சொல்லிதான் முடிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அது மாதிரி சேரமான் பெருமாள் நாயனார் கூட பாத்தீங்கன்னா சுவாமியோட சிலம்போசை கேட்கும், எல்லா ஜீவராசிகளோட அந்த ஒலியும் கேட்குதுல்ல. அப்ப அவருக்கு உள்ள என்னன்னா வெற்றிடம் இருந்திருக்கு. அதனால எல்லாத்தையும் கேட்கக்கூடிய ஆற்றலும் வல்லமையும் சுவாமி அவர் கொடுக்குறார். அதனாலதான் பூலோகத்துல நடக்கிற குதிரை காதுல போய் மந்திரம் சொன்னா போகுமா கைலாயம்? போகுதே. அப்போ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்த மாதிரி சின்ன சின்ன குற்றங்கள் மணிவாசகர் அதனால்தான் எல்லாம் எந்த செயலை செய்யும் போதும் சுவாமியை சொல்லிக்கிட்டே செய். பூவை பறிக்கிறியா, இது வீட்டுல அவர் காலத்துல எல்லாம் ஆனா என்ன இருந்திருக்கும் பாருங்க, மிக்சி கிரைண்டரா இருந்திருக்கும். புத்தர் டெய்லி ஒவ்வொரு வீட்லயும் உலக்க அடிச்சுப்பாங்க. முத்துநல் தாமம் போனா ஏன் பாடியிருப்பாரு, விளையாடும் போது சுவாமியை சொல்லுங்க, உலக்கையில இடிக்கிறீங்களா அப்ப சுவாமி, வீட்டுல வேலை செய்யறீங்களா சுவாமியை சொல்லுங்க. எந்த செயலை செய்யும் போதும் சுவாமியை சொல்லி 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 செஞ்சால் மட்டும், செய்ய வேண்டான்னு அவர் சொல்லவே இல்லை. வீட்டுல எதையுமே செய்யாம வந்து எங்கேயாவது வந்துருங்கலாம் சொல்லவே இல்லை.
உங்களோட கடமைகளை செய்யும் போது சுவாமிய சொல்லி 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 செஞ்சு அப்போதான் என்ன பண்ணும், இந்த தூர்க்க முடியாத குழியை தூர்த்து இந்த இடத்துல இருந்து மேல கரையேறிடலாம். அதுக்கப்புறம் நம்ம நிறைய பெரியவங்க அவங்க எல்லாம் அவங்க கிட்ட உபதேசம் கேட்டு 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 என்றாவது ஒரு நாள் சுவாமியோட திருவடி கிட்ட கண்டிப்பா போகும்ன்றதுனாலதான் மணிவாசகர் இந்த திருவெம்பாவையில ஏதோ அடியேனுக்கு சுவாமி என்ன சொல்லணும்னு நினைச்சாரா தெரியல. இத்துடன் அடியேனுடைய சிற்றுரையை நிறைவு செய்கிறேன். நமச்சிவாய். திருச்சிற்றம்பலம்.